கொட்டவே மனசு வரல. அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். பார்க்கறதுக்கே ஆனால் உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க குளிச்சிட்டு இருக்கணும், குளிச்சுட்டு வந்து தம்பியை பார்த்துக்கணும். அம்மாடி எலும்பு எல்லாம் முழுங்கி விடாது. இந்தா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொல்ல பத்தியே நாங்க பொம்பளை அடிக்கிறது உனக்கு அவ்வளவு குஷியா இருக்கு. ஹேமை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க ஊர்ல இன்னைக்கு மாச கரண்ட், அதுவும் திவிக்கு ஸ்கூல் லீவு போது மாச கரண்ட். அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 2 நாள் தான் லீவு. அந்த 2 நாள் லீவுல வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா கரண்ட் போயிடுதா. தம்பியும் தூங்க மாட்டானா, அவனையே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே அவனை இருக்கான். வந்து வேலையே பார்க்க வேணாம்னு தான் சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் வந்து நான் பார்ப்பேன். ஆமா, அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்றாரு. லீவுங்கிறதுனால கரண்ட் இல்லையாமா, உனக்காக நான் தண்ணி அடிக்கிறேமான்னு தண்ணி அடிக்கிறாரு. போதும் போதும் கையை வலிக்கும் விடு. காலையிலே வந்து நான் என்ன பண்ணேன்னா, கரண்ட் போயிடும்னு தெரியும். ஒரு 7:30 மணிக்கு மாமாவுக்கு ஃபோன் வந்துச்சா, அப்போதான் எனக்கே தெரியும் மாசு கரண்ட்டுங்கிறது. சரி அதுக்குள்ளே நம்ம துணியெல்லாம் ஊற வச்சு வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். 8 மணிக்கு 9 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நுரையோட இருந்துட்டு இது வரைக்கும் எடுக்கவே இல்லடா. இன்னும் 6 மணிக்கு தான் எடுக்கணும். நானும் இப்போ முடிஞ்சிருமா, இப்போ முடிஞ்சு 1/2 மணி நேரம் தான் போட்டேன். ரேபிட் வாஷில் தான் போட்டேன். ஆனால் அது வரவே இல்லை. அப்படியே கிடக்க. 6 மணிக்கு எடுக்கும்போது என்ன நாத்தம் நர போகுதுன்னு தெரியல வேற. சனி ஞாயிறு லீவில் அன்னைக்கு நம்ம மோட்டருக்கு போயிருந்தோம்ல, அப்போ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால காலையிலே நான் சொன்னேன், கரண்ட் போயிடும், நீ வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூலை மட்டும் கழுவி தண்ணி பிடிச்சிட்டு அதுதான் உன்னோட மெயின் வேலைன்னு சொன்னேன். ஸோ பாதி தண்ணி பிடிச்சி வச்சிருந்தா. இப்போ திவியும் கொஞ்சம் தண்ணி அடிச்சாந்து ஊற்றி நிரப்பி குளிக்க போறாரு. ஜாலியா இருக்கா? ஆனால் போர் செட் மாதிரி வரல இல்ல, அங்க ஜாலியா இருந்துச்சுல, பட்ட பட்டன்னு அடிச்சதுல அங்க. ஜில்லுன்னு இருக்க தண்ணி. இன்னைக்கு என்னமோ தெரியல, கரண்ட் வராதுங்கிறது கடவுளுக்கே தெரியும் போல இருக்கு. வெயிலே இல்ல, சுத்தமா வெயில் கிடையாது. அதனாலதான் சின்னவர் இவ்வளவு நேரம் தூங்குறாரு. இல்லைன்னா தூங்கவே மாட்டான். அவன் சுத்தமா கண்ணை கூட மூட மாட்டான். அந்த அளவு முடிச்சுக்கிட்டே இருப்பான். காத்து இருந்துகிட்டே இருக்கணும் அவனுக்கு. ஒரு தவக்கலை நீந்துற மாதிரி இருக்கு. தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாத. அது போகாது. அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க குளிச்சிட்டு இருக்கணும், குளிச்சுட்டு வந்து தம்பியை பார்த்துக்கணும். அது வரைக்கும் அவன் தூங்குவான்லாம் எனக்கு தெரியாது. பாரு முருங்கைக்காய் எவ்வளவு உச்சியில இருக்கு பாரு. அதை பறிச்சுன்னு இல்லைன்னா முத்தி போயிடும். இந்த பக்கம் உச்சியில நிக்குது, அந்த பக்கம் கீழேயே நிக்குது. ஏய் தண்ணி கொஞ்சமா யூஸ் பண்ணு. கொஞ்சம் தான் யூஸ் பண்றேன். ஐயோ அதையே நான் மறந்துட்டேன். நான் பட்லயே திறந்து விட்டுட்டு இருக்கேன். கரண்ட் இல்லைங்கிறதே மறந்துட்டேன். அவன் என்னால ஸ்நாக்ஸ் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பான் ஸ்கூல் போயிருந்தா. வீட்டில் இருக்கிறதுனால எதுவுமே கொடுக்கல. அதனால பழத்தை அரிஞ்சு கொடுப்போன்னு அரிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ எங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தாய்லாந்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கா. அப்படி இருக்கு. தாய்லாந்துலாம் இப்படித்தான் சாப்பிடுவாங்களா? யாருக்கு தொடுவாய்க்கு வருதுறியா? சாப்பிடு சரி சாப்பிட்டுட்டு வா, அம்மாவுக்கு வேலை இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும். இங்கே எதுவும் பறக்கக்கூடாது. பார்ப்பேன். நாளே நான் பிளான் தான் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சிக்கன் எடுத்துட்டு வந்து திவிக்கு ஏதாவது புதுசா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு என் கரகம் கரண்ட் போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல, தண்ணிலாம் பிடிச்சி வச்சிருக்கேமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ காலையிலே க்ளீன் பண்ணி இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கிளறி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு தந்தூரி போட்டு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கிளற போகிறேன். இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கிளறி வச்சுருக்கேன். அப்படியே போட்டுருவோம். அது கூட கெட்டியான தயிர், அப்புறம் அது கூட எலுமிச்சம்பழம், அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சிக்கனை வந்துட்டு மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். இப்போ தந்தூரி போடுறதுக்கு அடுப்பு நிவி முடிச்சிட்டான் தெரியுமா? சவுண்டு கேட்குது. அவர் முழிச்சாலே எனக்கு வேலையும் புரியாது, ஒன்றும் புரியாது. அவன் மைண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். கரண்ட் இல்லையா அடுப்புல? எங்க அடுப்பே தெரியும், சின்ன கரண்ட். ஒரு வழியா அடுப்பை நல்லா திகு திகுன்னு பற்ற வச்சாச்சு. அடுப்பு நல்லா எரியுது, எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ மசாலால கிளறி வச்ச சிக்கனை அப்படியே போட்டு பொரிக்க போறேன். பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு சித்து. பயங்கரமா இருக்கா? சாப்பிடும்போது பயங்கரமா இருக்கும். சாப்பிடும்போது பயங்கரமா இருக்கும், இன்னும் பயங்கரமா இருக்கும். ஐயோ நீ பார்த்து, வாசனையே தூக்குதான். இந்த பத்தியா தண்ணியில விழுந்துரும், இந்த தண்ணியை முங்கிடும். ஆட்டிக்கிட்டு இருக்கு அம்மா. என்னடி இப்படி வச்சிருக்க? இது இன்னும் நல்லா கருக வைக்கணும். ஆல்ரெடி நான் வேற கருக வைக்கிறேன், நீயும் கருக வை. அந்த பக்கம் எடு. இந்த பக்கமா? ஆஹா தந்தூரி நீ சாப்பிட்டீல போ. கீழே மட்டும் உளுந்துருச்சுன்னா முடிஞ்சு. சம்காரம் அவ்வளோதான். நான் இல்லை, அவர் வருவார். சிக்கன் சிக்கன் குளிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா பாரு. முழிச்சிட்டான் விளையாண்டுட்டு இருக்கு அம்மா கிட்ட. போச்சு போ. சரி அப்போ முழிச்சிட்டா, நான் விசில் வைக்கலாம். அப்போ விசில் வைக்க தாராளமாக வைக்கலாம் விசில். நிவி முழிச்சிருவானோ அப்படிங்கிறதுக்காகவே இந்த விசிலே வைக்க மாட்டேன் நான். பயமா இருக்கு. சாப்பாடு ஆக்கி போட மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. தூங்கிட்டு இருப்பானா விசில் வந்து வைக்க கூடாதுன்னு வந்துட்டு சாப்பாடு இப்போ வேணாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நேற்று வடிச்சு தானே கொடுத்தேன். சில டயத்துக்கு பண்றியா இல்லையா? சில டயத்துக்கு டைம் சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா சுடுதுடி சித்து. தெரியுதா? சுடுது. என்ன பண்றே? இது வச்சிருமா? வேணாமா? வேணாம் காந்து வேணும். அதிக தீ போட்டினா மீடியம் தீயில தான் இருக்கணும். சுடுதுடி. போன வாட்டி அவுட்டோர் குக்கிங் போயிருந்தோம்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சப்போர்ட் பண்ணி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்களை மதித்து இவ்வளோ பேர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்களே. அதெல்லாம் போகாதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, எதுக்கு குழந்தைய வச்சுட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிங் தான். நான் 4 இயர்ஸாக வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க. எங்களுக்கு என்னதை தான் இது பண்ணாலும் அந்த மாதிரி தெரியலங்க. ஏதாவது என்னத்தை தான் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம கேரக்டர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா இல்லையா? நம்ம என்னத்தை தான் இப்போ வந்துட்டு ரிச்சான ட்ரெஸ் போட்டாலுமே அந்த கேரக்டர் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது என்னத்தை தான் நம்ம மாற்றினாலும் மாற்ற முடியாது. ஏன் சீத்து? ஆமாம், ட்ரெஸ்ஸை வேண்டாம் மாற்றலாம், ஆடைகள் மாறலாம், பட் கேரக்டர் மாற்ற முடியாது. வாசனையை பத்தியா? இப்ப தந்தூரி வாசனை வருதா? பக்காவா இருக்கு. லெக் பீஸ் எனக்கு போடு. லெக் பீஸா? லெக் பீஸா? ஃபர்ஸ்ட் நீ டேஸ்ட் பண்ணி பாரு. எனக்கு ஆசையா இருக்கு. இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீ முடிச்சிட்டு போயிருக்கு. நல்லா இருக்கா? வேணாமா? நல்லா இல்லாத மாதிரி சொல்றேடி மூஞ்ச. என்ன குழம்புக்கு போறதுக்காக மசாலா நிறைய சேர்த்துருக்கேன்.
அம்மாடி எலும்பு எல்லாம் முழுங்கி போடாது. இந்தா குளிச்சுட்டு வந்துட்டு பக்கவா இருக்கிற சூடா தந்தூரி போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ தந்தூரி டிக்கா மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு அப்படியே பொரிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டு, அது கூட கொஞ்சம் இஞ்சி. இதுக்கு நான் வெங்காயம் அரியறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எத்தனோண்டு அரிஞ்சிருக்கேன் பத்தியா வேணும். சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக அரியணும். ஸோ அப்படியே இது கூட சேர்த்துப்பாத. திவி தூங்குற கேப்பில் அரிஞ்சிருக்கேன். ஏன்னா இவ்வளோ சின்னதாக அரியறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அவன் இருந்து என்ன அழுதுகிட்டே இருந்தானா அறிய முடியாது. அதனால நிவி அவன் 8 மணிக்கு தான் எழுந்திருச்சானா 7 மணிக்கே அரிஞ்சு வச்சுட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இப்போ அது கூட அரைச்சி வச்ச தக்காளி, ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் அப்படியே சேர்த்துப்போம். இது கொஞ்சமாக உப்பு. மசாலாலாம் நல்லா பச்சை வேகம் போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம போட்டு வச்ச தந்தூரியை அது கூட ஜாயின் பண்ண போகிறோம். கொட்டவே மனசு வரல. அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. அதைத்தான் சொல்றேன். பார்க்கறதுக்கே ஆனால் உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடிபொலியாக இருக்கும். வா, மனம் அடிக்குதா? அடிக்குதோ. வாவ், இந்த மசாலாவை கிளறும்போது உனக்கு தண்ணியாக தானே தெரிஞ்சது. இப்போ எப்படி வந்திருக்கு பார்த்தியா? திக்காயிடுச்சா? அப்படியே கெட்டியாக இருக்கு பாரு. அவ்வளோதான், நம்மளுடைய தந்தூரி டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டு வேண்டியதான். இந்த ஜீரா ரைஸுக்கும் இந்த தந்தூரி டிக்கா மசாலாவும் செம்மையா இருக்குங்க. எப்படி இருக்கு திவி? அல்டிமேட்டு, சொல்ல வார்த்தை அந்த அளவுக்கு இருக்கு. இதை வந்துட்டு நம்ம புரோட்டாவில் சாப்பிடலாம், சப்பாத்தியில் சாப்பிடலாம், எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். இந்த ஜீரக ரைஸுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.